ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி ஜாப்பு வெஸ்டல் டியூபி. நம்ம சேனலுக்கு உங்களையெல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சூப்பரான சாம்பார். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவையான அளவு பருப்பு போட்டு கூடவே 4-5 தக்காளியை வெட்டி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் இட்லி வேகட்டுன்னு சொல்லி இட்லி 2 தட்டில் ஊற்றி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா புளியும் கொஞ்சமாக ஊற வச்சுட்டேன். சாம்பாருக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அப்புறம் அரசணிக்காய், கேரட்டு இது எல்லாமே சேர்த்திட்டேன். இந்த காய்கறிகள் தான் சேர்த்தணும் அப்படின்ட்டு இல்லை, என்ன காய்கறிகள் நம்ம வீட்டில் இருக்குதோ அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு காய்கறியெல்லாம் சேர்த்திட்டு எண்ணெயில் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேகட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி வெந்துருச்சு. 2 தட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்துடுச்சு. விசில் இறங்கினோன்னையும் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கடைஞ்சிக்கலாம், அல்லது அப்படியே ஒரு கரண்டியில் வச்சு மசித்தோம்னா நல்லாவே மசிஞ்சிரும். பார்த்திங்கன்னா இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. நான் அதை எடுத்து குக்கரில் சேர்த்திட்டு பருப்பு தாளிக்கிறதுக்காக, சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், மிளகாய் இதெல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து அதே கடாயில் தாளித்து விட்டுடலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு 4-5, வரமிளகாய் ஒரு 4-5 சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு எண்ணெயிலே இப்போ சேர்த்தும்போது எண்ணெயில் வதங்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா பருப்பில் இருந்த தக்காளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தாளிக்கிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு புளி ஊற வச்சேன் அதையும் கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் புளி சேர்த்துனேன். அதனால் புளி தண்ணியை ஊற்றிட்டு பருப்பில் ஒன்றா வேக வச்ச காய்கறி எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு லைட்டாக ஒரு கடைஞ்சி விட்டுட்டு எடுத்து ஒன்றா ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு பார்த்தோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சூப்பரான இட்லிக்கு சாம்பார் ரெடி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.